இன்றைய வீடியோவில் ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கும் கிடைக்கக்கூடிய நலவுகளை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால இல்லைண்டா ஒரு மரத்தையாவது நாட்டுறதுனால மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏனைய விலங்குகளுக்கும் சுற்றியுள்ள சூழலுக்கும் நிறையவே பிரயோசனம் கிடைச்சி கொண்டு இருக்குது. அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சூழலுடைய சமநிலை பல்வேறு வகையில் பாதுகாக்கப்படுகிறது. உதாரணமாக ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கிறதுனால சூழலுடைய சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உணவு சங்கிலி பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா பொதுவாக தோட்டம்னு சொன்னால் அதுக்கு நிறையவே பூச்சிப்புழுக்கள் நிறையவே விலங்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்பவே அதிகம். அந்த நேரத்தில் உதாரணமாக ஒரு நத்தை வருதுன்னு சொன்னால் அந்த நத்தையை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஓணான் வர முடியும். அந்த ஓணானை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு செம்பகமோ இல்லை ஒரு குயிலோ வர முடியும். அந்த குயில் அதை வேட்டையாடுறதுக்காக வேண்டி சில பறவைகளோ இல்லை சில மிருகங்களோ வர முடியும். இது மாதிரியான விடயங்களினால உணவு சங்கிலி பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் சூழல் சம்மந்தப்பட்ட நலவுகள் காணப்படுறதோட மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகளில் பிரதானமான நலவு தனக்கு தேவையான உணவுகளை தனக்கு தேவையான விடயங்களை தானே உற்பத்தி செஞ்சு கொள்றதுக்கு இந்த வீட்டு தோட்டம் ஒரு இலகுவான வழியாக காணப்படுகிறது. அதே போல் இந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால மனிதனுடைய மனநிலை அது ஒரு சீரான கட்டமைப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. ஏன்னா பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீப்புள் அதே மாதிரி நிறையவே கவலைகள் கொண்டவங்க இது மாதிரி வீட்டு தோட்டம் அமைக்கிற விஷயங்களில் ஈடுபட்ட நேரத்தில் அவங்களுடைய உடல் உள அமைதிக்கு இது பெரிய பங்களிப்பு செய்யுது. இது போல் எத்தனையோ நலவுகள் இருந்தாலும் நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக தோட்டத்தை பற்றின பதிவுகளை எதிர்பார்க்கலாம்.